திருப்பூரில் டெல்லி நடத்திய சீக்ரெட் ஆபரேஷன். கைதான மர்ம நபர்கள். நள்ளிரவில் நடந்தது என்ன? தமிழகத்தின் தொழில் இதயம் என்று அழைக்கப்படும் திருப்பூர் மாநகரம் இன்று பயங்கரவாதிகளின் புகலிடமாக மாறியிருப்பது ஒட்டுமொத்த மாநிலத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வங்கதேசத்தைச் சேர்ந்த 6 பயங்கரவாத ஆதரவாளர்கள் பாகிஸ்தான் உளவு அமைப்புகளுடன் கைகோர்த்து நாச வேலைக்கு திட்டமிட்ட விவகாரம் திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையையும் உளவுத்துறையின் மரண தூக்கத்தையும் அப்பட்டமாக தோல் உரித்து காட்டியுள்ளது. விடியா அரசு என்று எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்படும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு என்பது ஏட்டளவில் கூட இல்லை என்பதற்கு இதுவே சாட்சி. தமிழகத்தின் மூலை முடுக்குகள் எல்லாம் கள்ளச்சாராயமும் போதைப் பொருட்கள் புழக்கமும் தலைவிரித்தாடும் வேளையில் இப்போது தீவிரவாத ஊடுருவலும் சர்வசாதாரணமாகிவிட்டது. நம் மண்ணில் தங்கி இருந்து கொண்டே பகிரங்கமாக முகநூலில் பாகிஸ்தான் ஆதரவு பிரச்சாரம் செய்யும் துணிச்சல் இந்திய அந்நிய ஊடுருவல்காரர்களுக்கு எப்படி வந்தது? யார் நம்மை என்ன செய்துவிட முடியும் என்ற அவர்களின் மமதைக்கு திமுக அரசின் மெத்தன போக்கே முக்கிய காரணம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் உளவுத்துறை அரசியல் பழிவாங்கல்களிலும் எதிர்க்கட்சிகளை கண்காணிப்பதிலும் காட்டும் ஆர்வத்தில் 1% கூட மாநில பாதுகாப்பில் காட்டவில்லை என்பது தெரிகிறது. டெல்லி காவல்துறை மோப்பம் பிடித்து வந்த திருப்பூரில் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை தமிழக காவல்துறைக்கு தகவல் தெரியவில்லை என்பது தலைகுனிய வேண்டிய விஷயம். தமிழக உளவுத்துறை என்பது வெறும் காட்சி பொருளாக மாறிவிட்டதா அல்லது ஆட்சியாளர்களின் கைப்பாவையாக செயல்படுகிறதா என்ற கேள்வி எழுகிறது. 2022 கோவையில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தையே சிலிண்டர் வெடிப்பு என்று மழுப்ப முயன்ற இந்த அரசு தற்போது திருப்பூரில் நிகழ்ந்திருக்கும் இந்த அபாயகரமான ஊடுருவலையும் சாதாரண ஒன்றாக கடந்து செல்ல பார்க்கிறது. மாநிலத்தின் பாதுகாப்பு என்பது விளையாட்டல்ல. வேலையில்லா திண்டாட்டத்தால் வடமாநில தொழிலாளர்கள் குவியும் வேளையில் அவர்களை முறையாக பதிவு செய்யவோ கண்காணிக்கவோ தவறியதன் விளைவை இன்று தமிழக மக்கள் அனுபவிக்க நேரிட்டிருக்கிறது. இதற்கு காரணம் திமுகவின் ஆபத்தான வாக்கு வங்கி அரசியல் என்பதுதான் கசப்பான உண்மை. ஒரு குறிப்பிட்ட பிரிவினரின் வாக்குகளை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் தீவிரவாத ஊடுருவல்களை கூட மென்மையான போக்கோடு கையாள்வது இந்த அரசின் வாடிக்கையாகிவிட்டது. உளவுத்துறை என்பது இப்போது ஆட்சியாளர்களின் அரசியல் எதிரிகளை கண்காணிக்க மட்டுமே பயன்படுத்தப்படுகிறதே தவிர தேச பாதுகாப்பிற்கு பயன்படுத்தப்படுவதில்லை. அண்டை மாநிலங்களில் தீவிரவாத அச்சுறுத்தல் ஏற்படும் போது மத்திய அரசை விமர்சிக்க தெரிந்தவர்களுக்கு தங்கள் சொந்த மாநிலத்தில் தீவிரவாதிகள் பனியன் கம்பெனிகளில் வேலை பார்த்துக் கொண்டு நாச வேலைக்கு திட்டமிடுவதை தடுக்க தெரியவில்லை. இது உளவுத்துறையின் தோல்வி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திமுக அரசின் நிர்வாக தோல்வி. தமிழகம் கூட்டி வங்கதேசமாக மாறுவதற்கு முன்பாக அரசு விழித்துக் கொண்டு போர்க்கால அடிப்படையில் சோதனைகளை நடத்த வேண்டும். இல்லையெனில் வரலாறு இந்த அரசை ஒருபோதும் மன்னிக்காது.